பிரெக்னன்சி மட்டும் இல்ல, டெலிவரி ஆன பிறகு கூட வாயெல்லாம் கசக்குது, கொமட்டிட்டு வருதுன்னு என்கிட்ட முக்காவாசி பேர் சொல்றது உண்டு. டெலிவரிக்கு அப்புறம் தான் உங்க ஃபுல் பாடியே ரீசெட் ஆகும். ஹார்மோன்ஸ், டைஜஷன், ஸ்டமக் பிரஷர் இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால தான் உங்களுக்கு டெலிவரி ஆன அப்புறமும் வாய் கசக்கிறது, கொமட்டிட்டு வரது எல்லாம் நடக்கும். இது ஏன் எக்ஸாக்டா நடக்குது அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் ஜாஸ்தி ஆகிறதுனால ஸ்டமக் வால்வ் கொஞ்சம் லூஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆயிடும். சோ ஃபுட் அண்ட் ஆசிட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வால்வை தாண்டி மேல வரதுனால தான் உங்களுக்கு பிட்டர் டேஸ்ட் இருக்கு. இது டெலிவரி ஆன உடனே கரெக்ட் ஆகாது, கொஞ்சம் நாளாகி தான் கரெக்ட் ஆகும். இது இல்லாம அப்டாமினல் மசில்ஸ் வீக்கா இருக்கிறதுனாலையும் யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் போறதுக்கு 45 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். இதெல்லாம் நார்மல் தான், பயப்படாதீங்க. இதெல்லாம் கண்ட்ரோலும் பண்ணணும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமா அடிக்கடி சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடாதீங்க. சாப்பிடுற உணவுலயும் ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிடாம, ரொம்ப புளிப்பான காரமான சாப்பாடு சாப்பிடாம இருந்தா நல்லது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. சாப்பிட்ட உடனே படுத்துறாதீங்க. இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு இன்னுமே நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஆன்டாசிட் இந்த மாதிரி ஜெல் எல்லாம் இருக்கு. மியூகேன், கேவிஸ்கான் இந்த மாதிரி ஜெல் எல்லாம் குடிச்சாலும் உங்களுக்கு சரியாகலாம். இல்லனா பேன், ஒமேஸ் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு கூட சரியாகலாம். இதெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது கட்டாயம் போட்டுக்கக்கூடிய மருந்துகள். இதெல்லாம் காமனா வர ப்ராப்ளம்ஸ் தான். இது கரெக்டான ஹேபிட், சிம்பிளான மெடிகேஷன்ஸ் வச்சே சரி பண்ண முடியும். ஆனா இதை இக்னோர் மட்டும் பண்ணிடாதீங்க.